கடந்த திமுக ஆட்சியில் வந்து நெசவாளருக்கு காசு கடன் தள்ளுபடி மத்திய அரசில் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. நடைபெறுகிற 5 ஆண்டு காலமாக ஒரு வேலையும் நடைபெறாமல் மிகவும் பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எதுவுமே இல்லை. எதுவும் வந்தாலும் பிரைவேட்டில் போனால் நாங்கள் எல்லாத்துக்குமே பிரைவேட் போகிறதுக்கு என்னத்துக்கு கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைன்னு எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. இம்மீடியட்லி மேம்பாலம் கண்டிப்பாக வேணும். கடந்த இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் மேம்பாலத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காம ரொம்ப சீரழித்து வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில். இந்த 5 வருடங்களிலே கலைஞர் அறிவித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக அரசு அதை முடக்கி மூடியே விட்டது. வெள்ளத்தில் அவ்வளோ தண்ணி வந்தது, குப்பை இருக்குது, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில் நல்லா இருந்தது, இப்போ ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. 4 வருஷமும் ஒரு அறிக்கை தான், பேருந்து நிலையம் எங்கே வரும் அங்கே வரும்னு சொன்னாங்களே தவிர கடைசி வரை எங்கேயும் எடுத்துன்னு வரதுக்கான எந்த அடிப்படை முயற்சியும் பண்ணலை. திமுக ஆட்சி இருந்தப்போ 4000 மெகாவாட் தயாரிக்கக்கூடிய செய்யூர் அனல்மின் திட்டம் கொண்டு வந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆக இந்த ஆட்சி எந்த அளவுக்கு கிடப்பில போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே ஜெயலலிதா சட்டமன்றத்தை அறிவிச்சாங்க 1000 கோடி ரூபாயில நெம்மேலியில, அதாவது திமுக ஆட்சியில நாம் ஏற்கனவே ஒரு நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்தோம். 99% பணியை முடிச்சிட்டோம். வெறும் திறப்பு விழா மாத்திரம் ஜெயலலிதா நடத்தி வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இன்னொரு திட்டத்தை அறிவிச்சாங்க அவங்க ஆட்சிக்கு 1000 கோடி ரூபாயில
நெம்மேலியில இன்னொரு குடிநீர் திட்டம் இன்னொரு கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அறிவிச்சாங்க. 16/14/2013 என்று அறிவிச்சாங்க. இதுவரையில அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சிகளும் ஈடுபடல. அதேவேளை பட்டிக்குளத்துல கடல்நீரை குடிநீராக்க திட்டம் நிறைவேற்ற போன்னு அறிவிச்சாங்க. அதுவும் இதுவரையில செயல்படுத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த 10ஆம் தேதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. 5 வருஷமா இந்த நாடு குட்டிச்சுவரான நிலவுக்கு போய் இருக்கக்கூடிய காரணத்தினால 501 உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை கண்டுபிடிச்சு தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது நாடறிந்த உண்மை. ஆகவே அந்த உணர்வோடு உறுதியோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் டாக்டர் ஆர்சி அரசு அவர்கள், அதேபோல் நம்முடைய மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் பொன்னிழந்தி அவர்கள், இந்த 2 பேரையும் சட்டமன்றத்திற்கு நீங்க அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடி தருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. செய்வீங்கள? நிச்சயமா உறுதியா சத்தமா சொல்லுங்க. ஏற்கனவே இந்த தொகுதியில அதிமுக சார்பில் எத்தனையோ வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றப்பட்டிருக்கா? நான் ஏதோ 10 பேச மாட்டேன், ஆதாரத்தோடு சொல்றேன் என்னன்னு சொன்னாங்கன்னு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மதுராந்தக சாலையில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்க அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் உறுதிமொழி கொடுத்தாங்களே, வந்துச்சா? ஏரி குளங்கள் மற்றும் கால்வாய்கள் எல்லாம் சீரமைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 5 வருஷமா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத அதிமுகவின் சார்பில் தான் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா, அந்த வாக்குறுதிகளை மறந்த அதிமுகவுக்கு நீங்க தான் பாடம் புகட்டணும்னா உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். 501 உறுதிமொழிகளை கலைஞர் தந்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையில. இது மாநில அளவில் தந்த தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, மாவட்ட அளவில் தொகுதி அளவில் கூட தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி திமுக, ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார். ஏரி குளங்கள் மற்றும் கால்வாய்கள் தூர்வாரி சீரமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலையான NH-45 படாலம் பழமந்தூர் போன்ற இடங்களில் மேம்பாலம் அமைச்சு போக்குவரத்து நெரிசலை குறைச்சி விபத்துகளை குறைக்கும். விவசாயத்திற்கு தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய உரம் மற்றும் இடுபொருள் கிடைக்க திமுக ஆட்சியில வழிவகை செய்யப்படும் என்ற உறுதிமொழி. தண்டலம், கிளியாறு மற்றும் மதுராந்தகம் தரைப்பாலம் மேம்படுத்தப்படும் என்ற அந்த வாக்குறுதி. நீங்க மறந்துக்க மாட்டீங்க, திமுக ஆட்சி இருந்தப்போதான் மதுராந்தகம் கூற்று சர்க்கரை ஆலை 40 கோடி ரூபாய் செலவுல அது சீரமைச்சோம். இந்த அடியன் தான் வந்து திறந்து வச்சாங்க. இப்ப இந்த ஆட்சி வந்தா மறுபடியும் மூடிட்டாங்க இல்லையா? செயல்படல. நான் இப்பவும் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையா அதை சீர்படுத்தி அதை செயல்படக்கூடிய உறுதிய இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு நான் தான் வருவேன். அதுக்கு நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். போடுவீங்களா? நிச்சயமா உறுதியா சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மேம்படுத்தப்பட்டு சர்வதேச சுற்றுலா தலமாக ஆக்கப்படும்.
அத்துடன் பறவைகள் ஆய்வு மையம் அமைக்கப்படும். ஆக 501 உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் இந்த தேர்தல் அறிக்கையிலே எடுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக இவைகளை எல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய மதுராந்தகத்தில புகழெழுந்தவர்களையும் செய்தியுடைய ஆட்சி அரசு அவர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறோம். இந்த தமிழகம் வளர வேண்டும் என்று சொன்னால் நகரங்கள் வளரணும், மாநகரங்கள் வளரணும், குறிப்பா கிராமங்கள் வளரணும். அந்த கிராமங்கள் வளர்ந்தாதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம காண முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சியில் இருந்துச்சு. கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தார். ஆக 5 முறையும் கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ கிராமங்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. திமுக ஆட்சி காலத்தில்தான் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் நடத்தி அன்னைக்கு உள்ளாட்சியுடைய பிரதிநிதிகளை கொண்டு வந்து கிராம வளர்ச்சிக்கு அன்றைக்கு முழு அதிகாரத்தை, முழு முன்னேற்றத்தை கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தாங்க. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போதான் கிராமத்தினுடைய அடிப்படையை வச்சு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதுல ஒவ்வொரு வருஷமும் 2500 கிராமங்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த 2500 கிராமங்களை ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்தா 5 வருஷத்துல எல்லா கிராமத்தினுடைய அடிப்படை பிரச்சனை தீர்த்துட முடியும் என்ற அடிப்படையில தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அதுல குறிப்பா கிராமங்களுக்கு முக்கியமா என்னென்ன தேவைப்படுது? நூலகங்கள், விளையாட்டு திடல், மயானங்கள், சாலைகள். ஆக இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது 2500 கிராமங்கள் ஒவ்வொரு வருஷமும் தேர்ந்தெடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை நாம் நிறைவேற்றி தந்தோம். அதே போல கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர் தொழில் பயிற்சி அந்த பணியை நாம நிறைவேற்றினோம். எனவே இப்போ அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கா? இப்போ எனவே உறுதியோடு சொல்றேன், சுந்தர வெற்றி பெற வச்சு நீங்க எம்எல்ஏ வாக்கி சட்டமன்றத்திற்கு அனுப்புறப்போ ஆட்சிக்கு வரும். 6வது முறையாக ஆட்சிக்கு வரும். யாரு? கலைஞர் தலைமையில. யார் தலைமையில? கலைஞர் தலைமையில ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த உடனே சொல்ற, மீண்டும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் வாக்குறுதியாக வழங்க விரும்புகிறேன். இதுவரையில தொகுதி அளவில, மாவட்ட அளவில, மாநில அளவில ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட கட்சி இந்தியாவிலேயே திமுக தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. அதுல முக்கியமான பட்டியலை நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். உத்தரமேரூர் பேரூரில் இருக்கக்கூடிய தாலுகா மருத்துவமனை தரம் உயர்த்தி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு. உத்தரமேரூர் பேருந்து நிலையம் விரிவாக்குற பணி நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு மானிய விலையில உரம் வழங்கப்படுறதில்லை. அதுவும் நிச்சயமாக திமுக ஆட்சியில முறையாக வழங்கப்படும். உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் பணியாட்கள் குறைவாக இருக்கிறார்கள், அதுவும் சரி செய்யப்படும். ஆகவே இப்படி பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து ஆய்ந்து தேர்தல் அறிக்கையில தலைவர் கலைஞர் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் உங்களிடத்தில் அவைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம். 2011 தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம்னு உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை எடுத்து சொன்னாங்க. அதுல சொன்ன வாக்குறுதிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உத்தரமேரூர் மற்றும் வாலாஜாபாத்ல புறவழிச்சாலை அமைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே, சொன்னாங்களே, செஞ்சாங்களா? உத்தரமேரூர் ஒன்றியத்தை 2ஆக பிரிச்சு நாங்க வசதிகளை செஞ்சு கொடுப்போம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? ஆகவே திமுக ஆட்சி வருகிறப்போ இந்த வாக்குறுதிகளை தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அந்த உறுதியை, அந்த நம்பிக்கையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக என்ன நம்புறீங்கல்ல? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல?
சுந்தர வெற்றி பெற வைப்பீங்களா? உதயசூரனுக்கு ஓட்டு போடுவீங்களா? நன்றி. இந்த மண் நம்மை ஆளாக்கிய நம்முடைய அறிஞர் அண்ணா பிறந்த மண் இந்த மண். வங்க கடலோரத்தில் ஆரடி சந்திரப்பேழியில் உறங்கையும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அறிவுலக மேதை பிறந்த மண் இந்த மண். ஆக அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா பிறந்த இந்த மண்ணில் 6வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதற்காக உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். முதலாக கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில் 67 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 54ஆம் ஆண்டிலேயே கைத்தறி நெசவாளர்களின் தொழிலை துடைப்பதற்காக தோளிலே தலையிலே சுமந்து கொண்டு வீதி வீதியாக அறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இன்னும் நம்முடைய கழக தலைவர்கள் எல்லாம் கைத்தறி துணி வாங்கலையோ என்று விற்று கைத்தறி நெசவாளர்களின் துயரை துடைக்கிற அந்த நிலையை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே எடுத்த கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் நெசவாளர்களுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டிருக்கிறது, இன்னமும் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைவேற்ற இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? கஞ்சி தொட்டி திறந்து அதிலே அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு கைத்தறி நெசவாளர்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய கொடிய நிலைதான் இந்த 5 வருஷமா ஜெயலலிதா ஆட்சியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கஞ்சி தொட்டியெல்லாம் திறக்க வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிட்டு கூசாம ஜெயலலிதா பொய்ய தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க மனசுல பதிய வச்சிருக்கிறது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்க ஒரு நண்பர் சொன்னார், பட்டு பூங்கா. அண்ணாவுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடிய போதே தலைவர் கலைஞர் அவர்கள் அதை அறிவிச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவங்க அதை உடனடியாக நிறைவேற்றி முடிச்சிருந்தா இந்நேரம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். அதனால 25,000 நெசவாளர்கள் இதன் மூலமாக நிச்சயமாக பயன்பெற்றிருக்க முடியும். அதை மீண்டும் நாம் கொண்டு வருவோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதேபோல நெசவாளர்களுக்கு தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு. இலவச வேசி சேலைய இந்த ஆட்சியில லஞ்சம் வாங்குறதுக்குன்னு திட்டமிட்டு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக ஊழல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காங்க, அரசினுடைய இலவச வேஷ்டி சேலை நெய்கிறதுல தமிழக கைத்தறி நெசவாளருக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்
என்ற உறுதிமொழி இந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பட்டு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையில நரம்பியல், இதயம், சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய நோய்களுக்கு கட்டாயமாக மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் நம்பிக்கை நான் சொல்றேன். அனைத்து ஏரிகளும் தூர்வாரப்படும். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தி மேம்படுத்தப்படும். ராஜாஜி மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் ஆகியவை மேம்படுத்தப்படும். ராஜாகுளம், முத்தியால்பேட்டை, பெரியார் நகர், ஓரிகை, செவிலிமேடு, கிளம்பி சுற்றுவட்டச்சாலை அகலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கு. அதுவும் நிறைவேற்றி தரப்படும். திருப்பார்கடல் பாலாறு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஓரிக்கை தொழிற்பேட்டை விரிவுபடுத்தப்பட வேண்டும். கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய கீழம்பி ஆட்டோ நகர் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். நம்முடைய வேட்பாளர் எழிலரசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். 501 உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படணும். அதையும் தாண்டி இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படணும். நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய ஒத்துழைப்போடு நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு நிற்கக்கூடிய பல்வேறு தோழமை கட்சிகளின் துணையோடு நிற்கக்கூடிய கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள். அவரை வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீங்களா? உதயசூரனுக்கு ஓட்டு போடுவீங்களா? நிச்சயமா? உறுதியா? சத்தமா சொல்லுங்க. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தப்போ சில உறுதிமொழிகளை, அதாவது 110 விதியை பயன்படுத்தி சில வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கினாங்க. அதெல்லாம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதுல குறிப்பா போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வண்டலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்போம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? மறைமலை நகர் அருகே கடம்பூர் கிராமத்தில் 220 ஏக்கர் பரப்புல அனைத்து வசதிகளோடு கூடிய குடியிருப்பு உருவாக்க சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செங்கப்பட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். மறைமலை நகரிலே பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். வண்டலூர் அருகே துணை நகரம் நிச்சயமாக அமைக்கப்படும். பரனூர் தொழுநோயாளி மறுவாழ்வு மையம் சீரமைக்கப்படும். ஜிஎஸ்டி சாலையில கூடுவாஞ்சேரியிலே மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற உறுதியும் வழங்கப்பட்டிருக்கு. இது தவிர இன்னும் சில முக்கிய கோரிக்கைகள் உண்டு. அது உங்களுக்கும் புரியும், தெரியும். வண்டலூரில் புதிய பேருந்து நிலையம் உருவாக்கப்படும். மறைமலை நகர் அருகே கடம்பூர் கிராமத்தில் அனைத்து வசதிகளோடு கூடிய குடியிருப்பு உருவாக்கப்படும். காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வில்லியம்பாக்கத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் வழியில இருக்கக்கூடிய சிங்கபெருமாள் கோயில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மீண்டும் தாம்பரம் பாலாற்று குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய ஏரிகளில தூர் வாரப்பட்டு ஆழப்படுத்தப்படும். மறைமலை நகரில் மூடப்பட்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் தொழிற்சாலை பணியாளர்களுக்கு தொழில் பாதுகாப்பு வழங்கப்படும். திருக்காச்சூர் பாலூர் சாலை இருவழி பாதையாக மாற்றி போக்குவரத்து இடையூறுகள் தவிர்க்கப்படும். கழக ஆட்சியில தொடங்கப்பட்ட பணிதான் உங்களுக்கு தெரியும்.
ஆக அது பாதையிலே நிற்கக்கூடிய இந்த பாலப்பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கப்படும். மறைமலை நகர் விரிவாக்கப்பட்டு தரம் உயர்த்தப்படும். குடுவாஞ்சேரி மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கையும் இந்த உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. குடுவாஞ்சேரி பேரூராட்சியில திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகள் கொட்ட தனி இடம் தேர்வு செய்யப்பட்டு அது முறைப்படுத்தப்படும். மறைமலை நகரில இளைஞர் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். வண்டலூரில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவிற்கு வரக்கூடிய மக்களுக்கு தரமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பஞ்சமி நிலத்தை முடக்கி சிறுதாவர் பங்களா கட்டி பேசுறதுக்கு யோக்கியது உண்டா? நிலாபகத்தை பத்தி ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. அவர் பேர் என்ன? மனோகரன், தண்டர மனோகரன் ஞாபகம் இருக்குல்ல? தண்டர கிராமத்துல 5 கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை அபகரிச்சுட்டாங்கன்னு அந்த புகார் இருக்குல்ல அந்த எம்எல்ஏ மேல. வாட்ஸ்அப் நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுலயும் இந்த எம்எல்ஏ புகழ் பெற்றிருக்காரு. வாட்ஸ்அப் புகழ். அவங்களெல்லாம் காப்பாத்துற பொறுப்பு ஜெயலலிதாவுக்கு. அவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா இந்த அம்மா? நல புகார் மீது வந்த எம்எல்ஏக்கு மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? அவங்க நடத்துற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலேயே இது வரைக்கும் 5 பேர் செத்து போயிருக்காங்க. 5 பேர். விருத்தாசலத்துல 2 பேரு, அதே மாதிரி விருத்தாசல 3 பேரு, அருப்புக்கோட்டையில ஒருத்தர், அப்புறம் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல 2 பேரு. ஆக இப்படி இறந்து போகக்கூடிய நிலையில அது பற்றி செய்தி போட்டா பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க. பத்திரிகையாளர் அடிச்சு தாக்கி செய்தி போடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆக இந்த நிலையில தான் சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெயலலிதா போய் ஊரா சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த தொகுதியில எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு. அதுதான் இதற்கு அடையாளமே. ஆக அம்மையா ஜெயலலிதா அவர்களை நான் மிகுந்த அடக்கத்தோடு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே எங்க சட்டம் எங்களுடைய எங்க முன்னாள் அமைச்சர்கள் மீது, எங்கள் கழகத்தோழர் மீது எல்லாம் பொய் வழக்கு போட்டீங்களா? நிலபகரிப்பு சொல்லி எம் மீது போட்டாங்களா? என் மீது போட்டது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? செய்தி வந்த அடுத்த நிமிஷம் ஐடி ஆபீஸுக்கு போனேன். நான் வர செய்தி எப்படியே தெரிஞ்சு டிஜிபி அங்கிருந்து ஓட்டிட்டாரு. அப்புறம் டிப்டி கமிஷனர்லாம் இருந்தாங்க, அங்க அடிஷனல் கமிஷனர்லாம் இருந்தாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் இருந்தாங்க. அப்புறம் அவங்க அதிகாரிகளை பார்த்து என்ன கைது பண்ணுங்கன்னு கையை போய் நீட்டுறேன். என் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அபாண்டமான குற்றச்சாட்டு, என்னை கைது செய்யுங்க, நான் நீதிமன்றத்தை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆம்பளை தான் நான். கைது பண்ண முடியலையே. அதுக்கப்புறம் வழக்கு போட்டாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு. இது பொய் வழக்குன்னு வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. யாரோ தரப்பை அடிச்சு மிரட்டி என் மீது வழக்கு போட சொல்லி என் மீது புகாரை வாங்கி அதுக்கு பிறகு வழக்கு போடுது காவல்துறை. அதுக்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணுது. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? கவர்மெண்ட் இந்த அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றத்திலேயே இது பொய்யான வழக்குன்னு தள்ளுபடி பண்ணாங்க. ஆக நீ காலதான தூக்கி விட்டுட்டு வரம் பாருங்க. கம்பா இன்னைக்கு ஜெயலலிதா நிலைமை என்ன? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சொத்து குவிப்பு வழக்கு. ஆக நிலாபரிப்பு, நான் இப்ப சொல்றேன், நிலாபரிப்பு விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு போட்டாங்க அந்த அம்மா. ஆக அதை எதையும் நிரூபிக்க முடியல. அதே குழு வச்சு இப்ப அதிமுக ஆட்சியில கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய உள்ள தள்ளுறதுதான் திமுக லட்சியம். நீ பாருங்க, பொய் வழக்கெல்லாம் போட மாட்டோம், ஆதாரத்தோடு நிரூபிச்சு